hello, வணக்கம் and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஃபேவரட்டான ரெசிபி தக்காளி தொக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெர்ஷன். இந்த வெர்ஷன் எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பண்ண போகிற ஈஸியான தக்காளி தொக்குக்கு 1 கிலோ அளவுக்கு தக்காளி நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ணி பண்ணுற வெர்ஷன் ஆஃப் தொக்கு. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், நான் வந்து 1 கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட காரப்பொடியோட தன்மை தகுத்து நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் போட போகிறோம். இதில் வந்து எதுவுமே நம்ம பொடிச்சோ இது பண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, வறுத்து பொடிச்செல்லாம் அப்படியே சேர்க்க போகிறது தான். இது தவிர நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தொக்குக்கு தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பில் நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். தொக்கு ஊறுகாய்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதோட லைஃப் வந்து கொஞ்சம் நம்ம வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரது, குயிக்காக பண்ணுற மாதிரி. நம்ம அரைச்செல்லாம் தக்காளி சேர்க்குறது இன்னொரு மெத்தட். அது இன்னொரு தடவை உங்களுக்கு வறுத்து பொடி பண்ணி பண்ணுற தக்காளி தொக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், சாரி. இப்போ நம்மளோட கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட கடுகும் வெடிச்சிட்டு வெந்தயமும் செவந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு கையால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. ஏன்னா அந்த தக்காளியோட ஜூஸ் சேர்றச்ச எண்ணெயில் படுறச்ச தண்ணி மாதிரி தானே, வெடிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஜூஸோடு நம்ம கலந்து இதில் அப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யறச்ச சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கி மூடி போட்டு நம்ம இதை வந்து வேக விட்டுக்கு போகிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் வேணாலும் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது. உப்பு பத்தலைன்னா கூட கடைசியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா இந்த தக்காளியோட சாரெல்லாம் வற்றி தக்காளி வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்னோட ஒரு சீக்ரெட்டான இது சேர்க்க போகிறேன். 4 ஃபுல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வெந்தும் போது சூப்பராக இருக்கும். மூடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக சேர்க்குறச்ச பச்சை மிளகாய் வந்து இதுவாகும். அதனால் மேலே சேர்த்துட்டு மூடி போட்டு அது நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நடுவில் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி ஒட்டிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த சாரெலாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும், வேக வச்சுக்கணும். அப்புறம் தான் காரத்தூள் சேர்க்கணும். தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது இல்லையா. இந்த 4 பச்சை மிளகாவும் நல்லா வெந்து அது ஒரு நல்லா இருக்கும் சாப்பிட்றச்ச. அந்த பச்சை மிளகாவை இன்னும் கொஞ்சம் இது வத்தட்டும். அந்த ஜூஸில் நல்லா அந்த உப்பு இதெல்லாம் இறங்கிடும். காரம் வந்து நம்ம இந்த ஜூஸ் வற்றினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும் காரப்பொடி. காரமும் நம்ம போடுறச்ச செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதம், வெறும் சாதத்தில் வெறும்னா 1 ஸ்பூன் நெய்யில் நல்லெண்ணெய் விட்டு சுட சுட சாதத்தில் பசிறு சாப்பிட நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம இதை பேக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எதாவது பிக்னிக்கு டூர்லாம் போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இந்த தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துன்னு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் இந்த தக்காளி தொக்கு. சின்ன வயசுலேருந்து எங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட். இது பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இதுதான், வேறு எதுவுமே வேணாம். இது வந்து ஒரு 2 நாளில் காலி ஆகிடணும். அந்த ரேஞ்சுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு இல்லையா, அந்த ஜூஸ்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே இருந்தது இப்போ பாருங்கள் அது ஹாஃப் ஆயிடுச்சு. நம்ம ஒன்ஸ் காரப்பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மூடி வச்சு குக் பண்ணும்போது அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கலரி விடணும், இல்லாட்டி அடி ஓட்டிடும். இப்போ எனக்கு இது ஹாஃப் ஆயிடுச்சு இல்லையா, நான் இதில் வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்க போகிறேன். காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். 4 மிளகா சேர்த்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இனிமேல் இந்த தொக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். காரப்பொடியும் சேர்த்து ஒரு 1 மினிட் ஆயாச்சு. இனிமேல் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு தனியாக வரணும், கெட்டியாகணும். நம்ம போட்டதுலேருந்து இப்போ இவ்வளோ ஆயிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகும். அந்த ஜூஸ் எல்லாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து குக் ஆகி நல்ல இதுவாகணும். அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ லிக்விடாக இருந்தது, நம்ம காரப்பொடி சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இனிமேல் மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம், ஓப்பன் குக்கிங்கே பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்பப்போ நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட தொக்கு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் அல்லது நாட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம நார்மல் சீனி இருக்கு இல்லையா, சர்க்கரை, அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தொக்கு ரெடி. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்படி அந்த தொக்கோட மேலே ஃபுல்லாக எண்ணெய் முதக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணாதான் தொக்கெல்லாம் சீக்கிரம், ஊறுகாயோ தொக்கோ சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். மறக்காமல் இதெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அவ்வளோதான், கெட்டி ஆயிடுச்சு, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். நம்மளோட டேஸ்டியான எம்மையான ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.